இந்த கொரோனா கேசஸ் அப்படின்றது ஏசியாவில் அங்கங்கே சில பகுதிகளில் கேஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க கடந்த ஒரு வாரமாக. இது என்ன மாதிரியான வகையான ஒரு கொரோனா கேஸ் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது, கொரோனாவில் பல வகையான வேரியன்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த வேரியண்ட்ல ஒன் ஆஃப் த வேரியன்ட் தான் ஒமிக்ரான் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த ஒமிக்ரானுக்கு கீழே நிறைய சப் வேரியன்ட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா JN1 அப்படின்னு சொல்லி ஒரு சப் வேரியன்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த JN1 அப்படின்ற இந்த சப் வேரியண்டான இந்த கோவிட் தான் ஏசியாவில் பல இடங்களில் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்கு வேகமாக. சரி, இதுதான் வந்துட்டு முதல்ல கண்டுபிடிச்சாங்களா இந்த JN1 அப்படின்னு சொல்லப்படுற இந்த சப் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட 2023 டென்மார்க்லயே இந்த மாதிரி ஒரு JN1 அப்படின்ற ஒரு சப் வேரியண்டான ஒரு கோவிட்ன்றது ஒன்று புதுசாக இருக்குன்னு சொல்லி 2023 நம்ம கண்டுபிடிச்சு 2 வருஷம் அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஒரு வேக்சினேஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இப்போ இது எந்தெந்த நாடுகளில் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்கு வேகமா அப்படின்றது பார்க்கும்போது, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஹாங்காங் அப்படின்ற இந்த இடங்களில் தான் வந்துட்டு அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. முதல்ல இந்த 3 கண்ட்ரியில் இருக்கிற ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க, எங்க ஊர்ல வந்துட்டு எங்க நாட்டு மக்களுக்கு இந்த கொரோனா